தீந்துருச்சு. சரி அந்த பச்சரிசியை வாங்கி முறுக்கு சுட்ட வச்சோம்னா பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தது சாப்பிடுங்கல்ல, அதுக்கு தான் போயிட்டு வரேன். ஆமாம்மா அதுவும் சேர்த்தாக்கா, கடையில போய் ஒரு பாக்கெட் அவ்வளவு இவ்வளவுன்னு வாங்குறதுக்கு இது நல்லது தானே, பாத்துக்கிடுங்க. அதுக்கு நேர் வழியே போயிருக்கலாம்லக்கா, இப்படி சந்த வழி ஏன் வாரீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, இந்த வழி வந்தா கொஞ்சம் பக்கம், அதான் சந்த வழி இப்படி குறுக்கால வந்து போயிட்டு வரலாம்ட்டு. ஓ சரி சரிக்கா. சரிம்மா, நான் நேரத்திலே போய் வெயில் போறதுக்குள்ள இந்த அரிசியை கழுவி காய போடணும். சரிம்மா, போயிட்டு வரேன். சரிக்கா சரி. இவளுக்கு சம்பளம் எல்லாம் நல்லா தான் வருது, இவங்க வீட்டாளுகளும் நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க. இருந்தாலும் வீட்டுல முறுக்கு சுட்டு கொடுக்குறேங்கிறா, என்ன சிக்கனம் பாத்துக்க. ஜோபி மக்களே, ஜோபி. என்னம்மா? ஏமட்டி லீவ் விட்டாலே ஒரே விளையாட்டு தானா? அம்மா கடைக்கு போயிட்டு வந்தாளா இல்லையா, எதுவுமே பாக்குறது இல்லையா? இல்லம்மா, யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். சரி டிவி பார்க்கலான்னு உட்காந்தேன். சரி சொல்லுமா. ரேஷன் கடையில இருந்து பச்சரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை கழுவி காய போடலாம். அங்க பீரோல ஒரு பழைய சவுப்பு துணி வச்சிருக்கேன் பாரு, அதை கொண்டு போய் நினைச்சு வாசல்ல காய போடு மக்களே. சரிம்மா. எட்டி நாலா பக்கமும் காத்துல பறக்காத மாதிரி ஏதாவது வெச்சு விடு. சரிம்மா. சப்பா குனிஞ்சு நிமிர முடியல. இது என்ன கழுவ கழுவ இவ்வளவு அழுக்கு வருது? கொஞ்சம் சுத்த பத்தமா தாரானுங்களா ஐயா? என்ன பொருட்கள் கொடுக்கறாங்களோ போ. எம்மா எங்கம்மா இருக்கு காணோம்? எட்டி அங்க தான் கீழ லாஸ்ட் செல்ஃப்ல வச்சிருக்கேன் பாரு. வீட்ல எந்த பொருள் எங்க இருக்குன்னு கூட இந்த பிள்ளைகளுக்கு தெரியறது இல்ல. என்ன பிள்ளைகளோ போ. மக்களே போட்டுட்டியா? போட்டாச்சுமா, பாரு போதுமானு. போதும் போதும். சரி சரி நீ உள்ள போமா, வெயில் கொல்லுது. அம்மா இதை காய போட்டு வந்துடுறேன். அடிக்கிற வெயிலுக்கு அரை மணி நேரத்துல அரிசி காஞ்சு போயிடும் போல இருக்கே. சரிம்மா, நீ சீக்கிரம் வந்துரு. ஷோபா என்ன வெயிலுடா சாமி. என்ன டேஸ்ட் இருந்தாலும் நாம சின்ன வயசுல இருக்கும்போது அந்த ஆல்பன் லேபிள் வருமே, ஐயோ அது சூப்பரா இருக்கும். இப்ப அது கிடைக்கிறதே இல்ல. ஏம்மா ஏம்மா, ஏய் அம்மா எங்கடி? ஏய் அம்மா எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, நீ என்ன கிடக்குற? என்ன வேணும் உனக்கு? ஒரு முட்டாய் கூட நிம்மதியா திங்க விட மாட்டேங்க. முட்டாயா திங்கிற முட்டாய்? எதுக்கு ஏன் முட்டாயை போடுங்க? ஆமா எப்போ தின்னுக்கிட்டே தானே இருக்க, போடி. எலே நில்ல சுபி, குடுங்க என் முட்டாய. விட்டுடி. எம்மா குடுங்கறம்ல. ஏய் அம்மா என்ன பிள்ளைகளே, ஏண்டா சுடி என்ன? யாமடி இப்படி போட்டு அந்த பிள்ளையை அடிச்சிட்டு கிடக்கா? எம்மா பாருமா, நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா உட்கார்ந்து முட்டாய் தின்னுட்டு இருந்தேன், வந்த உடனே பிடிக்கிட்டு வந்துட்டா. ஏமடி அவன் கடை வீட்டுக்கு போகும்போதெல்லாம் என் தங்கச்சிக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் வாங்கிட்டு வந்து தாரால, ஒரு மிட்டாய் கொடுக்கறதுக்கு என்னடி உனக்கு? அவெல்லாம் ஒன்னும் தர மாட்டாமா. நான் தான் என் தங்கச்சி பாசமா இருக்கேன். ஆனா அவளுக்கு நம்ம அண்ணன் தானே, துளி கூட பாசம் இல்லம்மா. நீ ஏன் மக்களே அவகிட்ட கேட்ட? அம்மா கிட்ட வந்து கேட்க வேண்டியது தானே. உனக்கு என்ன வேணாலும் அம்மா வாங்கி தருவேன். எம்மா ஏன் மக்களே அப்படி பாக்குற? இல்லம்மா சந்தோஷத்துல தாம்மா, நீயா இப்படி பேசுற? ஆமா மக்களே, என்ன இருந்தாலும் நீ தான் எனக்கு முதல்ல, அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அம்மா நான் சும்மா இல்லடா. என்னம்மா? இல்லம்மா, எதுக்காவது ரூபா கேட்டா அப்படி திட்டுவேன், இப்ப இப்படி பேசுறியேம்மா. அம்மா காசு பணம் கேட்டா தான் மக்களை திட்டுவேன், ஆனா திங்கிறதுக்கு எது வேணும்னாலும் நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். உனக்கு அப்புறம் தான் மக்களே எனக்கு எல்லாம். முதல்ல நீ தான் என்ன அம்மான்னு கூப்பிட்ட. என் பிள்ளை மேல எனக்கு எவ்வளவு பாசம் இருக்கும். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்காரு அம்மா. அப்படியே அம்மா. எடி காரப்பள்ளி, இந்தாடி உன் முட்டாய் எனக்கு ஒண்ணு வேண்டாம். நீ ஏன் மக்களே இவகிட்ட போய் எச்சி பண்ணது போய் வாங்குற? அவளும் அவ பல்லு. ஆமாம்மா, நீ சொல்றது 100க்கு 100 உண்மைதான். பல்ல பாரு காரப்பள்ளி. ஏன் பல்லுக்கு என்ன? பாத்தீங்களா எப்படி வெள்ளை வெள்ளைன்னு வச்சிருக்கேன்? ஏய் அம்மா தூர போடி. எத்தனை வாட்டி உனக்கு சொல்லிருக்கேன் பல்ல நல்லா அமுத்தி தேய்யின்னு. எப்படி வச்சிருக்கா பாரு பல்ல, எடுப்பா. அப்படி சொல்லுமா,
உடனே ஓடி வந்து உனக்கு அம்மா எல்லாத்தையும் செஞ்சிருவேன் என் பிள்ளைக்கு. அம்மா அம்மா நீ எங்க அம்மா? ஏன் நாங்களே செய்ய மாட்டோமோ? நீ என்னடி செய்வ? வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு 4 வேலை செய்வ, அவ்வளவுதான். இந்த பக்கத்துல இருக்க கடைக்கு கூட போக மாட்டேன். ஆனா என் பிள்ளை அப்படியா? எனக்கு என்ன வேணும்னாலும் உடனே ஓடி போய் வாங்கிட்டு வருவான். பெரியம்மா வீட்டுக்கு போனாலும் போயிட்டு வருவான். போய் காய்கறி வாங்கிட்டு வந்தாலும் வாங்கிட்டு வருவான். ஏன் இப்ப கூட 4 கிலோ அரிசி ஊற போட்டிருக்கேன்ல, அதையும் என் பிள்ளை தான் போய் அரைச்சிட்டு வர போறான். என்ன மக்களே அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? என்ன அசையாம பாத்துக்கிட்டு இருக்க? ஏமா ரைஸ் மில்லுக்கு போகணும்ன்றதுக்கு அம்மா இத்தனை வார்த்தை ஆறுதலா பேசினேன். நான் கூட நீ உண்மையா பேசுறேன்னு சந்தோஷப்பட்டனேமா. ஏலே நல்ல பச்சரிசி போட்டிருக்கா, நல்ல கல்லு மண்ணெல்லாம் இல்லாம நல்ல கழுவி காய போட்டிருக்கேன். ஒரு 4 கிலோ வாட்டா இருக்கும். போய் மடமடன்னு அரைச்சிட்டு வந்துரு. லீவ் எல்லாம் விட்டாச்சுல, இனி சாயங்காலம் 5 மணி ஆச்சுனா அதை கொண்டா இதை கொண்டான்னு கேட்பீங்க. முறுக்கு சுட்டு வச்சுட்டா சாயங்காலம் காப்பி முறுக்கு போட்டு குடிச்சிட்டு கிடப்பீங்கல்ல. ஏம்மா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் ரைஸ் மில்லுக்கு ஒண்ணு போக மாட்டேன். ஏலே சுபி போயிட்டு வால. இந்த வேகாத வெயில்ல நான் இவ்ளோ நேரம் போய் நின்னு வாங்கிட்டு வந்திருக்கேன்ல, தங்கச்சி போய் அனுப்ப முடியுமால? அவளே சின்ன பிள்ளை, நீ தானே போகணும். ரொம்ப சௌரியம். திங்கிறதெல்லாம் அவ, போய் போய் நின்னு அரைச்சிட்டு வரது மட்டும் நானா? ரொம்ப பேசாதல்ல, அம்மா சொன்னதை செய். நீ தான் அம்மாவுக்கு செல்ல பிள்ளையாச்சுல்ல, போயிட்டு வா. நீ சும்மா ரெடி, என் பையன் அழகா போயிட்டு வருவான். என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? என் ஒத்த வார்த்தை கூட என் பிள்ளை தட்ட மாட்டான். ஏம்மா ஏம்மா இப்படி என் உயிரை போட்டு வாங்குற? ஏன் தான் வீட்டுக்கு வாரணும்னு இருக்கு. ஏலே ஏமக்கான்னு உங்களை நான் வளர்க்கறதுக்கு இப்படியெல்லாம் பேசுவேன். ஏன் தான் வீட்டுக்கு வாரணும்னு இருக்குன்றியே, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் இன்னும் இருக்கேன் பாருல. ஷோ கடவுளே. சரி விடுமா, போறேன், போய் எடுத்துட்டு வா. சரி இதான் என் பிள்ளை. ஆனா அம்மா ஒன்னு சொல்றேன் பாத்துக்க, ஒரு நாள் இந்த டெக்னிக் ஒர்க் அவுட்டே ஆகாதே சொல்லிட்டேன். நல்லா வேணும்ல உனக்கு? அடச்சி போடி பைத்தியம். நானால பைத்தியம்? ஐயோ ஐயோ. எம்மா சீக்கிரம் வாம்மா. வார மக்களே வார. அரிசியை திரிக்க போறதுக்கு அவ்வளவு அவசரமா இல்ல? சோபி ஒன்னு செய்யலாமோ? கொஞ்சம் கொஞ்சம் அரிசியை உன் வாயில போட்டு விடுறேன். அப்படியே மென்னு மென்னு தொப்பிடு. உன் பல்ல மிஷின் மாதிரி தானே இருக்கு. ஆள பாரு, அவ்வளவு அவசரமாலன்னுட்டு. இந்த மக்களே இந்த பையில போட்டு வச்சிருக்கேன், போய் அரைச்சிட்டு வந்துரு. எம்மா நீ என்ன லூசாமா? ஏம்ல? எம்மா இந்த பையெல்லாம் செத்து போய் பல வருஷம் ஆச்சு. நீ என்னன்னா அந்த காலத்து பைய தூக்கிட்டு வந்து இதுல போய் அரைச்சிட்டு வரங்க. என்ன பாக்குறவங்க எல்லாம் என்னமா நினைப்பாங்க? ஏலே இந்த பைக்கு என்ன நல்லா தானே இருக்கு. என்ன பையில கொண்டு போனா என்ன? ஒழுக்கமா போய் அரைச்சிட்டு வா. எம்மா நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நான் போகவே மாட்டேன் பாத்துக்க. அப்புறம் நீயே போய்க்கே சொல்லிட்ட. என்ன இவன் இப்படி பண்ணிக்கிட்டு கிடக்கா? சரி மக்களே பேசாம பித்தளை தூக்கு வலையில போட்டு தரேன், அதுல போய் அரைச்சிட்டு வாரியா? ஏம்ல அதுல நல்லா தானே இருக்கும். சும்மா பழன்னு விலைக்கு வச்சிருக்கேன், புத்தம் புதுசா இருக்கு. அதுல போட்டு தரேன், எடுத்துக்கிட்டு போ. பாக்குறவங்க இந்த பையன் பாரு மாவு வரைக்கும் பித்தளை தூக்கு வலை கொண்டு வந்திருக்கான்னு பேசுவாங்கல்ல. எம்மா பித்தளைக்கு ஏமா இப்படி சொல்ற? என்னமோ தங்கத்துல தர மாதிரி. ஏலே வாய் மூடி தெரியல, எல்லாத்துக்கும் கூட கூட பேசிக்கிட்டு இரு. நான் தூக்கு வலையில போட்டு எடுத்துட்டு வரேன், போயிட்டு வா. என்னடி காரப்பள்ளி ஈனே இருக்க? ஒண்ணும் இல்ல, நீ படுற சந்தோஷத்தை பார்க்கும்போது மனசு வயிறு எல்லாம் குளிர்ந்து போச்சு. போயிடுடி பேசாம. மக்களே சுவி இந்தா. என்னம்மா இது? ஏம்ல நான் சொன்ன பாத்தியா, சும்மா பழன்னு விலைக்கு வச்சிருக்கேன்னு பாரு. உன் முகமே தெரியுது. இந்தா எடுத்துட்டு போயிட்டு வா. நேரத்திலேயே போ, இல்லைன்னா கடையை சாத்திட்டு போயிடுவானுங்க. போல சும்மா பார்த்துக்கிட்டே இருக்காத. எல்லாம் என் நேரம்.